நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம வேதத்திலிருந்து 2 நபர்களை குறித்து பார்க்க போறோம். இந்த 2 பேருமே ஆண்டவர் அவர்களை அழைத்த போது ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி செய்து வாழ்ந்தவர்களா இருக்காங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தர் பழைய ஏற்பாடுல இருந்தும் ஒருத்தரை புதிய ஏற்பாடுல இருந்தும் பார்க்க போறோம். அந்த வேத பகுதியை சொல்லும் போதே அவர்கள் யாருன்னு நமக்கு புரியும். முதலாவது 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம் பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். முதலாவது நாம சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்தே பார்க்க போறோம். இந்த வசனத்துல ஆண்டவர் தாமே சாமுவேலை கூப்பிடுறாரு. அதுவும் முதலாவது 3 விசை கூப்பிடுறாரு. 3 விசையுமே பாலகனா இருந்த சாமுவேல் ஏலிதான் தன்னை கூப்பிடுறாரு சொல்லிட்டு அவடத்துல போயிட்டு என்ன நீங்க அழைத்தீரோ அப்படின்னு கேக்குறாரு. 3வது தரம் ஏலிக்கே புரியுது கர்த்தர் தாமே சாமுவேலை அழைக்கிறாரு சொல்லிட்டு. அதனால அவரிடத்துல அடுத்த முறை உனக்கு இந்த படி கேட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதனால்தான் சாமுவேல் 4வது முறையா கர்த்தர் தன்னை கூப்பிடும் போது அவரிடத்துல சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்றாரு. இந்த படி ஆண்டவர் அவரை அழைத்து அநேக காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்துறாரு. சாமுவேலானவர் இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதியா இருக்காரு, பெரிய தீர்க்கதரிசியா இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவரா இருக்காரு. முதல் ராஜாவாகிய சவுலையும் சரி, அதற்கு பிற்பாடு வந்த தாவீதையும் சரி, இவர்தாமே கர்த்தரின் வார்த்தையின்படி அபிஷேகம் பண்றாரு. இவர் அநேக காரியங்கள் செய்திருக்காரு. அதுதான் நமக்கு 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்துல தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, எபிரேயர் 11வது அதிகாரத்துல இருக்கிற விசுவாச பட்டியலையும் இவருடைய பேரையும் கொடுத்திருக்காங்க. அந்தபடி கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்த ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான் சாமுவேல். அடுத்தபடியாக நாம பார்க்கவிருக்கிறது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். இந்த வார்த்தைகள் பவுலடியார் சொல்றாரு. நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் இது. பவுலடியாரும் தேவனால அழைக்கப்பட்டு அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவரா அவருடைய சித்தம் செய்தவரா இருக்காரு. பிரதான அப்போஸ்தலனானாரு. மற்ற சீஷர்கள் எல்லாம் தேவனோடு கூட இருந்ததுனால பிரதான அப்போஸ்தலன்னு கூப்பிடப்பட்டாங்க. ஆனா தேவன் தாமே அழைத்து அவருடைய சித்தத்தை தீர்றதுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமா பவுலடியார் இருக்காரு. நம்மளுக்கு புதிய ஏற்பாடுல அநேக நிருபங்களை எழுதினது பவுலடியார் தான். தேவனை பற்றின நிறைய வெளிச்சங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது பவுலடியார் தான். அப்படி தேவனால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதராக பவுல் இருக்கார் இல்லையா. இந்தபடி கர்த்தர் அழைப்பு கொடுத்த போது தங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி செய்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஆகட்டும், பிரதான அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகட்டும், தேவனுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தவர்களா இருக்காங்க. இந்தபடி ஆண்டவர் நம்மையும் தெரிந்து கொண்டு நம்மை அவருக்குள்ளார அழைத்திருக்கிறார் இல்லையா. நாம நம்முடைய தேவைகளை ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம், ஆண்டவரத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆனா ஆண்டவரை நோக்கி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கோமா? இல்ல சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்திருக்கிறோமா? நம்ம நம்முடைய சுய இச்சைகளுக்குள்ளேயே இன்னும் இருந்துட்டு இருக்கோமா? இதையெல்லாம் நம்ம நிதானிச்சு பார்க்கணும். நம்ம இதுல எந்த கேட்டகரியிலிருந்து எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கோம்? இதை அறிந்தோமே என்றால் தேவன் நம்மளை சரியான விதத்துல கொண்டு போறதற்கு நம்மளை நாமளே ஒப்பு கொடுத்திருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இந்த நாட்கள்லயும் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு குறித்த திட்டத்திற்காக அழைத்திருக்கிறாரு. அப்படி அழைத்திருக்கும் போது அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருந்து அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோமே ஆனால் நம்மையும் எடுத்து பெரிய காரியங்கள்ல பயன்படுத்துகிற வல்லமைய தேவன் நமக்குள்ள வைப்பாரு. இதை நம்ம அறிந்து கொண்டு தேவனுக்கு உண்மையாய் அவருடைய சித்தம் செய்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களா இருக்கணுங்கிறதுக்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா,
சாம்வேல் தீர்க்கதரிசியாகட்டும், பிரதான அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகட்டும், உம்முடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்த போது நீர் அவர்களை வல்லமையாய் எடுத்து பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தினீரே தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கோமே ராஜா. அந்தபடியாய் அப்பா, அடியேனையும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாள்ல அப்பா, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சித்தத்தை செய்கிற விருப்பத்தை இருதயத்துல வைங்க தகப்பனே. ஆம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய பாக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதமாய் எங்களை நடத்தி அருளுங்க ராஜா. அப்பா, நீர் எங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் அப்பா பெரியனவாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அதற்கு எங்களுடைய இருதயம் உமக்கு உகந்ததாய் ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள தகப்பனே. அப்படியாய் இந்த நாள்ல உம்முடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போயிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.